அல் குர்ஆனுடனான நெருங்கிய தொடர்பு அடுத்த ஃபாது. இந்த நாங்கள் சொல்கிற இந்த சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதில் ஒரு பெரிய ஒரு இடத்தை பெறுறது தான் குர்ஆனுடனான ஒரு நெருக்கமான தொடர்போடு இருக்கிறது. குர்ஆனுடனான தொடர்பை நாங்கள் ஃபுல்லாக பார்த்தோமாக்க இருந்தால் அது 3 வகையாக அமைய வேணும் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்று ஒரு தொடர்பு, பாடமாக்குறது, ஓதுறது, குர்ஆன் ஓதுவது, செவி மடுப்பது. இந்த 3ம் குர்ஆனோட தொடர்பில் முதலாவது பாது. அவங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லதி லைஸ ஃபீ ஜௌஃபிஹி ஷைஉம் மினல் குர்ஆன் கல் பைத்தில் ஹர். யாருடைய உள்ளத்தில் குர்ஆனில் ஒரு பகுதியேனும் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த வீட்டுக்கு சமன். கல் பைத்தில் ஹர். எனவே குர்ஆன் ஒரு பகுதியாவது, ஒரு சின்ன பகுதியாவது, சூரத்துல் ஃபாத்தியாவும் அதோடு சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன சின்ன சூறாக்களாவது ஒருவருக்கு கண்டிப்பாக மரணம் இருக்கணும். இது ஒரு பாது. 2, அவர் கண்டிப்பாக குர்ஆனை தொடர்ந்து ஓதி வரணும். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷத்துக்கு, ஒரு 5 நிமிஷத்துக்கு, ஒரு 15 நிமிஷத்துக்கு இப்படி தொடராக அவர் ஓதி வரணும். இது 2வது பாது. ஏனென்றால் அவங்களுக்கு தெரியும், குர்ஆன் வேறொரு புத்தகத்தை போன்றது அல்ல. வேறு புத்தகங்களுக்கு நாங்கள் இப்படியெல்லாம் சொல்கிறதில்ல, மரணமாக்கணும் அப்படின்னு சொல்கிறதில்ல, அல்லது வாசித்து வரணும், தொடர்ந்து அந்த புத்தகத்தை வாசித்து வரணும்லாம் சொல்கிறதில்லை. குர்ஆனுக்கு மட்டும் அது ஒரு விசேஷமான தன்மையாக அல்லாஹ் தஆலா மரணம்ன்றதையும் ஓதிவாரத்தையும் சொல்லியிருக்கு. திரும்ப இன்னொரு முக்கியமான விஷயம்,